சென்னையில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தில் பலகை உடைந்து பெண் பயணி ஒருவர் நடுரோட்டில் கீழே விழுந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் போக்குவரத்து துறை அலட்சியத்தால் பயணியின் உயிரை பறிக்க துடித்த பேருந்து குறித்து செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஓரிரு வினாடிகள் தான் அந்த பெண் பயணி மரணத்தின் விளிம்புக்கே சென்று மீண்டிருக்கிறார். உபயம் சென்னை மாநகர பேருந்துதான். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவேற்காட்டிலிருந்து தடம் எண் 59 என்ற பேருந்து பயணிகளுடன் வள்ளலார் நகரை நோக்கி சென்றுள்ளது. அதில் சென்னை மின்ட் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான தமீம் என்பவரின் மனைவி ஷனாவும் பயணித்துள்ளார். NSK நகரில் ஒரு பிரிண்டிங் பிரஸில் பணியாற்றும் அவர் பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்துள்ளார். பேருந்து அமைந்த கரை ஸ்கைவாக் அருகே வந்தபோது பின்னிருக்கையின் கீழிருந்த பலகை திடீரென உடைந்துள்ளது. இதனால் தனது நிறுத்தத்தில் இறங்குவதற்காக எழுந்திருந்த ஷனா அலறியபடி ஓட்டைக்குள் விழுந்துள்ளார். சக பயணிகள் குரல் கொடுக்கவே ஓட்டுநர் திடீர் பிரேக் போட்டு பேருந்தை நிறுத்தியுள்ளார். கீழே விழுந்ததில் ஷனாவுக்கு உடலில் லேசான காயங்கள் ஏற்பட அருகில் இருந்தவர்கள் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சக பயணிகள் பேருந்திலிருந்த ஓட்டையை வீடியோ எடுத்த போது ஓட்டுநரும் நடத்துனரும் சத்தமிட்டதால் பயணிகள் அவர்களை கேள்விகளால் வறுக்கத் தொடங்கினர். பணிமனையிலிருந்து எடுத்து வரும்போதே பேருந்துகளை சோதனை செய்வதில்லையா என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். எப்படிண்ணா நல்லா சிக்னல் இதுவாகும் நீங்கள் பார்க்கும்போது செக் பண்ண மாட்டீங்க வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு எப்படி செக் பண்ண முடியும்? சொல்லுங்கள், மூலையில் நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்கள். ஓடும் பேருந்துக்குள்ளிருந்து பெண் பயணி கீழே விழுந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து எந்த தகவலும் போலீசாருக்கு அளிக்காமல் ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தை எடுத்துச் சென்றது குறித்து அமைந்த கரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். விடியா ஆட்சியில் போக்குவரத்து துறையில் இயங்கும் பேருந்துகள் ஓட்டை உடைசலாக இருப்பதாக பயணிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அது உண்மை என்பது போலவே தற்போது பேருந்துக்குள்ளேயே பலகை உடைந்து விழுந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் தனியார் பள்ளி பேருந்தில் பலகை உடைந்து மாணவி ஒருவர் பலியான சம்பவத்தில் அப்போதைய எதிர்க்கட்சியான திமுக பள்ளி வாகனங்களின் பராமரிப்பை கண்காணிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியது. இன்றைய ஆளும் கட்சியான திமுகவின் கண்காணிப்பின் லட்சணம்தான் அரசு பேருந்திலேயே தெரிவதாக பயணிகள் தரப்பில் அதிருப்தி கிளம்பியுள்ளது. மரணித்து திரும்பவும் மீண்டு வந்தது போல் உள்ளதாக சென்னையில் மாநகர பேருந்துக்குள் ஓட்டையில் விழுந்து உயிர் தப்பிய பெண் பயணி ஷாம்னா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் குழந்தையோ வயதான முதியவர்களோ இருந்திருந்தால் கண்டிப்பாக மரணத்தை தழுவி இருப்பார்கள் என்றும் அவர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இனிமேல் யாருக்கும் இதுபோல் நிகழாத வகையில் பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். என் பாடி ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. நான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீட்டில் அந்த சீட் கம்பியை பிடிச்சிட்டு தான் தொங்கிட்டு இருந்தேன். நான் ஒருவேளை கால் கீழே வச்சு இருந்தாலோ இல்லை அந்த கம்பியை நான் விட்டு இருந்தாலோ இப்போ நான் பேசி கூட இருந்திருக்க முடியாது. என்னால் சாவை பார்த்துட்டு வெளியில் வந்த மாதிரி இருந்தது எனக்கு. இதே என் இடத்துல வேறு யாராச்சும் ஒரு சின்ன குழந்தையோ இல்லை யாராச்சும் அது என்ன நேரமோ என்னமோ தெரியல, நான் கொஞ்சம் இல்லைன்னா செத்து தான் போயிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதோ ஒன்று ஆயிருக்கும் கண்டிப்பாக. அது பயத்தில் இருந்தேன். இப்போ அவங்க பார்த்து வந்தால் எனக்கே உயிர் வந்ததுங்க. இதுக்கு இந்த போக்குவரத்து துறை கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி உயிர் போகிற மாதிரி ஏற்றுறதுக்கு அது வேணான்றாங்க. அந்த மாதிரி பஸ்ஸு உண்மையிலே அது ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. நீ பேட்டியில் பார்க்குறேன், டிரைவரை கேட்டால் நான் நாங்கள் பண்ணுறது அது பழக தானே ஓடிஞ்சுது. நாங்கள் பின்னாடி இப்போ பார்க்க முடியுமான்னு கேட்டேன்.